ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீ கேட்டது இந்த டிஸ்பிளேல கிலோமீட்டர் பெர் ஹவர் போட்டு கீழே ஆரோ மார்க் போட்டு டைரக்ஷன் போடுறாங்க, அது எதுக்காக அப்படின்னு கேட்குறேன். ஸோ இது வந்து என்ன, இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல உன்னோட ஆரோட ஸ்பீடை ஐடென்டிஃபை பண்ணி அதில் காட்டுவாங்க. அந்த ஆரோ மார்க் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, நல்ல கொஸ்டின். அந்த ஆரோ ரைட் சைடு போட்டிருந்தாங்க அப்படின்னா உன்னோட ஆரோ ஃப்ளோ அண்ட் விண்ட் ஃப்ளோ வந்து ரைட் சைடில் இருக்குது. உன்னோட விண்ட் வந்து ரைட் சைடில் இருக்குது அண்ட் தென் உன்னோட ஆரோ ஃப்ளை வந்து ரைட் சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ விண்டோட இதை வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. கிளியரா? இதை பேஸ் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க சார். இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, காம்பவுண்ட் அண்ட் ரீகோவில் மெயினாக ரொம்ப யூஸ் ஆகும். ஏன் காம்பவுண்டில் 50 மீட்டர் ஷூட் பண்ணோம், குட்டி சர்க்கிள் தான் அது. ஓகேவா? ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே நீ 10 எடுத்தால் மட்டும்தான் உன்னோட குரூப்பிங், உன்னோட வின்னிங் உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சென்டரில் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த விண்டோட அனலைஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ரீகோவுக்கு 70 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஷூட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து ஒரு பாதியில் ஒரு விண்ட் இருக்கும், அண்ட் தென் மிடில் ஒரு விண்ட் இருக்கும், அண்ட் தென் லாஸ்ட்டில் ஒரு விண்ட் இருக்கும். ஸோ நல்லா பார்த்தேன்னா தெரியும். நீ ஒரு கிரவுண்டில், ஓப்பன் கிரவுண்டில் நிற்கும் போது நீ உன் சைடில் காற்றே இருக்காது, ஆனால் அவன் ஃப்ரெண்ட் அங்கே நிற்பான் லாஸ்ட்டில், அங்கே அவங்ககிட்ட காற்று நல்லா அடிக்கும். ஸோ இந்த மாதிரி விண்டோட கண்டிஷன் வந்து அப்படி இருக்கும். ஃபுல்லாக டோட்டலாக விண்டாக இருக்கும் அப்படிங்கிறது வேறு. இப்படி ஸ்ப்ளிட் ஆகி விண்டு இருக்கும். விண்டோட அனலைஸ் வந்து டைப் ஆஃப் விண்ட்ஸும் இருக்குது. ஓகேவா? ஒரு பாட்டில் இருக்கும், ஒரு பாட்டில் இருக்காது, இன்னொரு பாட்டில் ஸ்பேஸில் இருக்கும், இன்னொன்று மொத்தமாகவே இருக்கும். டார்கெட்லேருந்து உங்ககிட்ட வரைக்கும் ஃபுல் ஃபோர்ஸில் விண்டு இருக்கும். ஸோ விண்டு அனலைஸ் பண்ணுறது அது தனி பேட்டர்னு. நீ ஃபுல்லாக உன்னோட ஃபார்ம் செட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வரும்போது மட்டும்தான் உன்னோட போஸ்டர்லேருந்து உன்னோட ஆரோ ஷூட்டிங்கோட அக்யூரசிலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுத்த விண்டுக்குள்ளே நீங்கள் வருவீங்க கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ்க்கு அந்த பேட்டர்னுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேஸ்